ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி விஜய் எப்படி பதவி பிரமாணம் எடுக்க போறாருன்னு ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஒட்டுமொத்த தமிழக மக்கள். 108 தொகுதிகளில் வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியாக விஸ்வரூப வெற்றி பெற்ற விஜயால முதலமைச்சராக பதவியேற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. 34.94% வாக்குகள் வாங்கி ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதிகளையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவர் ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகள் கிடைக்கிறதுல இழுபறி ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில கடந்த சில காலமாக மறைமுக ஆதரவு தந்த காங்கிரசும் இப்ப வெளிப்படையாக ஆதரவு தரதா சொல்லி 20 ஆண்டு கால திமுக உறவை முறைச்சுக்கிட்டு தாவேகா கூட இணைந்திருக்கு. இதுக்கிடையில தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லோகரும் 118 எம்எல்களுடைய ஆதரவு கடிதம் இருந்தாதான் ஆட்சி அமைக்க விஜய் அழைப்பேன்னு ஒற்றை காலில் நிற்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஆதரவை பெற நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் தீயா வேலை செய்கிறாங்க. மேலும் கடந்த 3 நாட்களாக தனக்கு கொடுக்கப்பட்டு வந்த உயர்தர பாதுகாப்பு வாகனமான கான்வாய் உள்ளிட்ட வாகனங்களையும் உயர் போலீஸ் பாதுகாப்பையும் திரும்ப அனுப்பியிருக்காரு விஜய். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகுதான் இதையெல்லாம் ஏற்றுக்கிறதா ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காராம். விஜய் உண்மையாகவே பாவம்தான். ஒருத்தர் வளர்ந்து வந்தா விடமாட்டீங்களான்னு தான் கேட்க தோணுது.